நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. இரவு நேரத்தில் தனது அறையில் உறங்கிக் கொண்டிருந்த இளைஞர் திடீரென கதவை உடைத்து அறைக்குள் நுழைந்த 3 பேர். இளைஞரின் கழுத்தை நெரித்தும் செங்கலால் தலையில் அடித்தும் கொலை செய்த கொடூரம். சடலத்தை பக்கத்து கிராமத்தில் உள்ள மாந்தோப்பிற்குள் வீசிய பயங்கரம். 3 பேர் கொண்ட கும்பலால் இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? அதிகால நேரம் மாந்தோப்பு பகுதியில விவசாயிகள் சிலர் காய்களை பறிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு புதருக்கு பக்கத்துல தலை செதஞ்ச நிலையில இளைஞர் சல்மான் உயிரிழந்து கிடந்திருக்காரு. இந்த விஷயம் பிஜ்னூர் கிராமம் பூரா காட்டுத்தீ போல பரவி இருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச விவசாயிகள் போலீஸுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த அவங்க சல்மான யாரு கொலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஏரியாவுல உள்ள மொத்த சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு பண்ணி இருக்காங்க. ஆனா போலீஸுக்கு அதுல எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அதுக்கடுத்து நேரா சல்மானுடைய வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ சல்மானோட அம்மா மட்டும் வீட்ல இருந்திருக்காங்க. சல்மானுடைய அப்பா நபீஸ் வீட்ல இல்ல. மகன் உயிரிழந்து கிடக்கிற இந்த நேரத்துல நபீஸ் எங்க போனாருன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்டிருக்காங்க போலீஸ். அதுக்கு அவங்க என் கணவரை நேத்து நைட்ல இருந்தே காணோம்னு சொல்லியிருக்காங்க. இதனால தந்தை நபீஸ் மேல சந்தேகம் அடைஞ்ச போலீஸ் அவருடைய செல்போன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த செல்போன் சிக்னல் பக்கத்து கிராமத்துல காட்டியிருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போன போலீஸ் அங்க உள்ள ஒரு காட்டு பகுதியில பதுங்கி இருந்த நபீஸ் அவருடைய நண்பர்கள்னு மொத்தம் 3 பேரை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கு. உத்தரப்பிரதேசத்துல உள்ள பட்கிரன் கிராமத்தை சேர்ந்த நபீஸுக்கு கல்யாணமாகி சல்மானுங்கிற மகன் இருக்கான். ஒழுங்கா படிக்காம எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா சுத்திக்கிட்டு இருந்திருக்காரு சல்மான். அது மட்டும் இல்லாம வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கும் அடிமையான சல்மான் எந்நேரமும் போதையிலேயே வீட்டுக்கு வர்றது, மது போதையில பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை போடுறதுன்னு எல்லார்கிட்டையும் ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நைட்டு நேரத்துல பெண் ஒருத்தங்க சல்மான் வீட்டு வழியா அங்க உள்ள கடைக்கு போயிருக்காங்க. அப்போ ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்ல. இளம்பெண் தனியா நடந்து போய்கிட்டு இருந்ததை பார்த்த சல்மான் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. இளம்பெண்ணுடைய அலறல் சத்தத்தை கேட்டு சாலைக்கு ஓடி வந்த மக்கள் சல்மானை பிடிச்சு சரமாரியா அடிச்சிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சல்மானை அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நாட்கள் கழிச்சு பெயில்ல வந்த சல்மான் அதுக்கப்புறமும் திருந்தாம மது போதையில வீட்ல தொடர்ந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கடையில நபீஸுடைய வீட்டுக்கு சொந்தக்கார பெண் ஒருத்தங்க வந்திருக்காங்க. அந்த இளம் பெண் கிட்ட நலம் விசாரிச்ச நபீஸும் அவருடைய மனைவியும் அவங்களுக்கு டின்னர் கொடுத்துட்டு தூங்க போயிட்டாங்க. அந்த நேரத்துல இளம் பெண்ணோட அறைக்கு போன சல்மான் அவங்க கிட்டையும் தவறா நடக்க ட்ரை பண்ணியிருக்காரு. சல்மானுடைய நடவடிக்கையை பார்த்து ஷாக்கான அந்த இளம் பெண் எதுக்கு என்கிட்ட இப்படி தப்பா நடந்துக்கிற, ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போயிரு, அப்படி இல்லைன்னா கத்தி கூப்பாடு போட்டு உங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டுருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இளம் பெண்ணோட பேச்ச ஒரு பொருட்டா கூட மதிக்காத சல்மான் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த பெண்ணோட சத்தத்தை கேட்டு தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வந்த நபீஸ் சல்மானை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. சல்மான் இனிமே திருந்தவே மாட்டான், இவனால நம்ம மானமே போயிருச்சு, இதுக்கப்புறமும் இவனை உயிரோட விட்டா இவனால பல பெண்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு நினைச்ச நபீஸ் சல்மானை கொலை செய்ய திட்டம் போட்டிருக்காரு. அதுக்காக தன்னுடைய நண்பர்கள் 2 பேரையும் கூட சேர்த்துக்கிட்டு இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சல்மான் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. அப்போ அந்த அறைக்குள்ள போன நபீஸும் அவருடைய நண்பர்களும் சல்மான சரமாரியா தாக்கி இருக்காங்க. சல்மான் கழுத்தை நெரிச்சு மறைச்சு வச்சிருந்த செங்கலால தலையில அடிச்சு கொடூரமா கொன்னு இருக்காங்க. அதையடுத்து சடலத்தை பக்கத்து கிராமத்துல உள்ள மாந்தோப்புல வீசிட்டு அந்த 3 பேரும் தப்பிச்சு போயிட்டாங்க. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சல்மானுடைய தந்தை நபீஸ் உள்ளிட்ட 3 பேரையும் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க. அத்தை வீட்டிற்கு சென்ற 9 வயது சிறுமி மாயம். பல இடங்களில் தேடி அலைந்தும் சிறுமி கிடைக்காததால்
போலீசில் புகார். 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்த கோணிப்பைக்குள் திணித்து வைக்கப்பட்டிருந்த சிறுமியின் சடலத்தை பார்த்து கதி கலங்கி போன மக்கள். போலீஸ் விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். சிறுமியை கொன்று கோணிப்பையில் அடைத்தது யார்? நடந்தது என்ன? நைட்டு 7 மணி இருக்கும். பக்கத்துல உள்ள அத்தை வீட்டுக்கு போயிருக்காங்க 9 வயது சிறுமி. அப்படி பக்கத்துல இருக்கிற அத்தை வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமானு சந்தேகப்பட்ட சிறுமியுடைய அப்பா தன்னுடைய தங்கச்சிக்கு போன் பண்ணி, பாப்பா என்ன பண்றா, விளையாடிட்டு இருக்காளா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ பாப்பா இங்க வரவே இல்லையேன்னு அவருடைய தங்கச்சி சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் சிறுமி காணாம போன விஷயமே பெத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. குஜராத் காந்தி நகர்ல உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல தன்னுடைய அப்பா அம்மா கூட 9 வயது சிறுமி வசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிறுமியோட அத்தை பக்கத்துல உள்ள இன்னொரு பிளாட்ல குடி இருந்துட்டு வர்றாங்க. அத்தை வீட்டுக்கு விளையாடுறதுக்கு போன சிறுமி ரொம்ப நேரம் ஆகியும் வீடு திரும்பாததால பெத்தவங்க அபார்ட்மெண்ட் முழுக்க தேடி அலைஞ்சிருக்காங்க. எங்க தேடியும் சிறுமி கிடைக்காததால அபார்ட்மெண்ட்ல உள்ள சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணி பாப்போம்னு சொல்லி சிசிடிவி கேமராக்களை செக் பண்ண ரூமுக்கு போயிருக்காங்க. அதுக்கு நடுவுல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிறுமியை ஒருத்தர் கூட்டிட்டு போறத பார்த்ததா அங்க உள்ள ஒருத்தர் சொல்லி இருக்காரு. எங்க பாத்தீங்க, எப்போ பாத்தீங்க அப்படின்னு சிறுமியுடைய அப்பா பதட்டத்தோடவே கேட்டிருக்காரு. அதுக்கு பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்குள்ள சிறுமி போன மாதிரி இருந்துச்சுன்னு அந்த நபர் சொல்லி இருக்காரு. உடனே சிறுமியுடைய அப்பாவும் அக்கம் பக்கத்துல உள்ளவங்களும் வேக வேகமா அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லா வீட்லயும் விசாரிச்சு பார்த்திருக்காங்க. ஆனா சிறுமி அங்கேயும் இல்ல. இதுக்கு மேலையும் பொறுமையா இருக்க வேண்டாம்னு நினைச்சு சிறுமியோடைய அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. சிறுமியின் அப்பா கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீஸ் காணாம போன சிறுமியை தேடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஃபாரஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல கேட்பாரற்று கோணிப்பைக்குள்ள இருந்து ஒரு சிறுமியின் உடலை கைப்பற்றி இருக்காங்க. இது காணாம போனதா சொல்லப்படுற சிறுமியா இருக்குமோன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் சிறுமியுடைய அப்பாவை நேர்ல கூட்டிட்டு வந்து கோணிப்பைக்குள்ள இருந்த உடலை காட்டி இருக்காங்க. அப்போ இது என் மகதான், என் மகளை கொன்னு கோணிப்பையில அடைச்சது யாரு அப்படின்னு கேட்டு அவர் கதறி அழுதிருக்காரு. சிறுமியின் உடம்புல அங்கங்க ரத்த காயமும் இருந்திருக்கு. அதோடு சிறுமியோட பிறப்புறுப்புல இருந்தும் ரத்தம் வந்திருக்கு. இதெல்லாம் பார்த்து பதறி போன சிறுமியின் தந்தையும் போலீஸும் வேக வேகமா சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா சிறுமியை பரிசோதனை பண்ணி பார்த்த மருத்துவர்கள் சிறுமி ஏற்கனவே உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதோடு சிறுமியை அடிச்சு துன்புறுத்தி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்கிறதாவும் சொல்லி இருக்காங்க. ஏராளமான மக்கள் குடியிருக்கிற ஏரியாவில சிறுமியை கடத்திக்கிட்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சு துடிக்க துடிக்க கொன்னு உடலை கோணிப்பையில அடைச்சது யாருங்கிறத கண்டுபிடிக்க போலீஸ் தீவிர விசாரணையில இறங்கினாங்க. முதல் கட்டமா சிறுமி சடலமா மீட்கப்பட்ட இடத்துல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சாங்க. அதுல அந்த சிறுமி ஒரு நபரோட நடந்து போறது பதிவாகி இருந்தது. அந்த சிசிடிவி காட்சியை சிறுமியின் அப்பா கிட்ட காட்டி இதுல இருக்கிறவர் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அப்ப இவரு எங்க வீட்டு பக்கத்துல உள்ள என் ஃப்ரெண்டு அனில்குமார்னு சொல்ல நேரா அங்க போன போலீஸ் அனில்குமாரை பிடிச்சு விசாரணை பண்ணாங்க. அதுலதான் சிறுமிக்கு நடந்த கொடூர சம்பவமே தெரிய வந்துச்சு. சிறுமியின் அப்பாவுக்கும் அனில்குமாருக்கும் தொழில் ரீதியா ஏற்கனவே முன்விரோதம் இருந்திருக்கு. இது சம்பந்தமா 2 பேருக்கும் இடையில அடிக்கடி தகராறு ஏற்பட்டிருக்கு. அதனால 2 பேரும் கொஞ்ச நாட்களா பேசாமலேயே இருந்திருக்காங்க. ரொம்ப க்ளோஸா இருந்த நண்பர்கள் 2 பேரும் இந்த பிரச்சனைக்கு பிறகு விரோதிகளா மாறி இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் சிறுமியின் அப்பா மேல கோபமா இருந்த அனில்குமார் அவரை பழி வாங்கறதுக்காக திட்டம் போட்டிருக்கான். அதுக்காக அவருடைய 9 வயது மகளை சாக்லேட் வாங்கி தரேன்னு ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிக்கு கூட்டிட்டு போய் கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கொடூரமான முறையில பாலியல் வன்கொடுமை பண்ணி கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கான். அதுக்கு பிறகு சிறுமியின் சடலத்தை ஒரு கோணி பையில திணிச்சிட்டு அங்க இருந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்கான். இதுல ஷாக்கான விஷயம் என்னன்னா மகளை காணோம்னு பரிதவிச்சுக்கிட்டு இருந்த நண்பன் கூடவே சிறுமியை தேடி அலைஞ்சிருக்கான் அந்த கொடூரன் அனில்குமார். அதுக்கு பிறகு அனில்குமார் மேல கொலை வழக்கு பதிவு பண்ண போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. பாழடைந்த கட்டடத்திற்கு மது குடிக்க சென்ற நபர்கள்
உடல் முழுவதும் காயங்களுடன் கிடந்த இளைஞரின் சடலத்தை கண்டு அதிர்ச்சி. சடலத்தை கைப்பற்றி விசாரணையில் இறங்கிய போலீஸ். 2 நாட்களுக்கு பின் விலகிய மர்மம். இளைஞரை அடித்துக் கொன்ற கும்பல் யார்? எதற்காக கொலை செய்தனர்? நடந்தது என்ன? இரவு நேரம் வல்லம் பகுதியில பாழடைந்த பில்டிங் ஒண்ணு இருக்கு. இங்க இளைஞர்கள் சிலர் மது குடிக்க போயிருக்காங்க. அப்போ அந்த கட்டடத்துக்குள்ள இளைஞர் சண்முக பாண்டியனுங்கிற நபரு உடல் பூரா காயங்களோட உயிரிழந்து கடந்திருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அடுத்து கொலையாளிகள் யாருன்னு தெரிஞ்சுக்க அந்த ஏரியா மக்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. வெளியாட்கள் யாரும் இந்த பகுதிக்கு வந்தாங்களா, உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கான்னு அந்த ஏரியாவுல உள்ள மக்கள் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்போ பொதுமக்கள் கிட்ட இருந்து எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. அது மட்டும் இல்லாம அந்த ஏரியாவுல பெரிய அளவு சிசிடிவியும் இல்லாததால கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுல போலீஸுக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. இதுக்கடையில டிஎஸ்பி அலுவலகத்துல மதியழகன், சூரிய பிரகாஷ், சஞ்சய்னு 5 பேர் சரண்டர் ஆகி நாங்க தான் சண்முக பாண்டியனை கொலை செஞ்சோம், அதனால இப்போ சரணடைய வந்திருக்கோம்னு சொல்லி இருக்காங்க. இதனால அந்த 5 பேரையும் தங்களுடைய கஸ்டடியில எடுத்த போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அதுலதான் சண்முக பாண்டியன் ஏன் கொலை செய்யப்பட்டார்னு முழு விவரமும் தெரிய வந்துச்சு. திருவண்ணாமலையில உள்ள பெருமாற்றுநல்லூர் பகுதியைச் சேர்ந்த சண்முக பாண்டியன் மதுராந்தகத்துல தங்கி அங்க உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில கலெக்ஷன் ஏஜென்டா வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவரும் வல்லம் பகுதியைச் சேர்ந்த மதியழகனுங்கிற நபரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒன்னா ஊர் சுத்திக்கிட்டு ஜாலியா இருந்திருக்காங்க. இதுக்கடையில சண்முக பாண்டியனுக்கு பண தேவை ஏற்பட்டிருக்கு. இதனால மதியழகனை நாடுன சண்முக பாண்டியன் குடும்ப தேவைக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நீ ஒரு 30,000 ரூபாயை கொடுத்து உதவணும்னா நல்லா இருக்கும்னு சொல்லி இருக்காரு. சண்முக பாண்டியன் கேட்ட உடனே மதியழகனும் 30,000 ரூபாயை கொடுத்திருக்காரு. ஆனா பணத்தை வாங்கின சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கவே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ண மதியழகன், எனக்கு அவசரமா பணம் தேவைப்படுது, அதனால நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சண்முக பாண்டியன், என்கிட்ட இப்ப சுத்தமா பணம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற எந்த ஒரு பதிலும் பேசாம போனை கட் பண்ணியிருக்காரு. இதனால கடும் ஆத்திரமடைஞ்ச மதியழகன் மறுபடியும் சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ணி, வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க துப்புல்ல, நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கிறன்னு தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு. பதிலுக்கு சண்முக பாண்டியனும் மதியழகனை தகாத வார்த்தையால 2 பேருக்கும் நடுவுல பிரச்சனை பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சம்பவத்தன்னைக்கு மதியழகன் தன்னுடைய நண்பர்களோட சேர்ந்து வல்லம் பகுதியில உள்ள பாழடைஞ்ச பில்டிங்ல உட்கார்ந்து மது குடிச்சிட்டு இருந்திருக்காரு. அப்போ சண்முக பாண்டியனுக்கு போன் பண்ண மதியழகன், நம்ம 2 பேருக்கு நடுவுல உள்ள பிரச்சனைய பேசி முடிச்சுக்கலான்னு சமாதானம் பேச கூப்பிட்டிருக்காரு. இத கேட்டு சண்முக பாண்டியனும் அங்க வந்திருக்காரு. அடுத்து எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மது குடிச்சிருக்காங்க. அப்போ மறுபடியும் 2 பேருக்கு நடுவுல பண தொடர்பான பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் மாறி மாறி கட்டி புரண்டு சண்டை போட்டிருக்காங்க. அந்த சமயம் மதியழகனும் அவர் கூட வந்த நண்பர்களும் சண்முக பாண்டியனை போட்டு அடிச்சு தலையிலேயே சரமாரியா தாக்கி கொன்னு இருக்காங்க. அதையடுத்து சடலத்தை அங்கேயே போட்டுட்டு தப்பிச்சு போன கும்பல் 2 நாள் கழிச்சு டிஎஸ்பி அலுவலகத்துல சரண் அடைஞ்சிட்டாங்க. இதையடுத்து மதியழகன், சூரிய பிரகாஷ், சஞ்சய், ராமன், கலைன்னு 5 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க போலீஸ். நிகழ்தகவு. சவாரிக்கு சென்ற மகனை காணவில்லை என தெரு தெருவாக தேடி அலைந்த தாய். வெகு நேரமாகியும் மகன் திரும்பாததால் காவல் நிலையத்தில் புகார் அளித்த சில நாட்களிலேயே வந்த அதிர்ச்சி தகவல். இளைஞரின் தலையை துண்டித்து கொடூரமாக கொலை செய்த பயங்கரம். இளைஞரை துடிக்க துடிக்க கொலை செய்தது யார்? எதற்காக கொலை நடந்தது? கொலையாளிகள் சிக்கினார்களா?
வேலைக்கு போயிட்டு வழக்கமா ராத்திரி 11 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுற மகன் மணிகண்டன் அன்னைக்கு நீண்ட நேரமாகியும் ஆளையே காணோம்னு வீட்டுல தாய் லட்சுமி பதட்டத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இப்போ வந்துருவான் அப்ப வந்துருவான்னு நினைச்சு காலையில 6 மணி வரைக்கும் வெயிட் பண்ணதுதான் மிச்சம். ஆனா மணிகண்டன் வீட்டுக்கு வரவே இல்லை. அவருடைய செல்போனுக்கு போன் பண்ணி பார்த்தப்ப போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்திருக்கு. நேரமாக ஆக மகனை காணோமேன்னு தவிப்பும் பதற்றமும் லட்சுமிக்கு அதிகமாயிக்கிட்டே இருந்திருக்கு. அதனால தன்னுடைய உறவினரை கூப்பிட்டு மணிகண்டனுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலர் வீட்டுக்கும் அவர் வேலை செய்யற கம்பெனிக்கும் போய் விசாரிச்சிருக்காங்க. ஆனா மணிகண்டனை பத்தி யாருக்கும் எந்த தகவலுமே தெரியல. அதுக்கு பிறகு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய மகன் கார் டிரைவரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாவும் வேலையை முடிச்சிட்டு வழக்கமா நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவான்னு ஆனா நேத்து நைட்ல இருந்து அவனை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க தாய் லட்சுமி. அந்த புகாரின் அடிப்படையில வழக்க பதிவு செஞ்ச போலீஸ் மணிகண்டனை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குனாங்க. மணிகண்டனுக்கு தெரிஞ்சவங்க அவருக்கு வேலை பார்க்கிற இடம்னு பல இடங்கள்லயும் விசாரிச்சாங்க. ஆனா மணிகண்டனை பத்தின எந்த க்ளூவும் கிடைக்கல. இதுக்கு நடுவுல கடந்த 15ஆம் தேதி ஆவியூர் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு சிறுவன் உட்பட 2 இளைஞர்கள் சரண்டர் ஆகி இருக்காங்க. அங்க இருந்த காவலர்கள் என்ன பண்ணீங்க, எதுக்காக சரண்டர் ஆகுறீங்கன்னு கேட்க மணிகண்டனை நாங்க தான் கொலை செஞ்சோம்னு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. அந்த 3 பேரையும் ரவுண்டு கட்டின போலீஸ் மணிகண்டனுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், எதுக்காக கொலை பண்ணீங்க, எங்க வச்சு கொலை பண்ணீங்கன்னு கேட்டு துருவி இருக்காங்க. அதுலதான் கொலைக்கான மோட்டிவும் மணிகண்டனுக்கு நேர்ந்த கொடூர சம்பவமும் தெரிய வந்து திடுக்கிட வச்சிருக்கு. மதுரை திருமங்கலத்துல உள்ள பெரிய உலகாணி அப்படிங்கிற கிராமத்தை சேர்ந்த லட்சுமி பரமசிவம் தம்பதியோட மகன் தான் இந்த 30 வயசான மணிகண்டன். இவருக்கு கல்யாணம் ஆகல. தந்தை பரமசிவம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடிதான் உடல்நல குறைவால உயிரிழந்துட்டாரு. அதையடுத்து மணிகண்டன் தான் ஆவியூர்ல உள்ள பிரைவேட் கம்பெனில டிரைவரா வேலை பார்த்து தாய் லட்சுமிய கவனிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. கொக்குளத்தை சேர்ந்த 27 வயசான பாரதி ராஜா, 24 வயசான விக்னேஸ்வரன், இவங்க 2 பேரும் மணிகண்டனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். எங்க போனாலும் 3 பேரும் ஒன்னா தான் போவாங்களாம். இப்படி ஒன்னா இருந்த பாரதி ராஜாவும் மணிகண்டனும் நிறைய பெண்களோட பேசிக்கிட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த சூழல்ல இவங்க 2 பேருக்கும் இடையில கடந்த சில நாட்களாகவே தகராறு ஏற்பட்டுக்கிட்டு இருந்திருக்கு. பாரதி ராஜா கிட்ட இருந்து மணிகண்டன் பணம் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்காம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்ததுதான் இந்த தகராறுக்கே காரணமா. கடனா வாங்கின பணத்தை மணிகண்டன் கொடுக்காததால ஆத்திரமடைஞ்ச பாரதி ராஜா மணிகண்டன் கூட பேசுற பெண்களை தான் பக்கம் வர வச்சு பேசிக்கிட்டு இருந்திருக்கான். இந்த விஷயம் தெரிஞ்சதும் கொந்தளிச்சு போன மணிகண்டன் நான் பேசுற பிள்ளைங்க கிட்ட நீ ஏன் பேசுறன்னு சண்டை போட்டிருக்காரு. ஆனா பாரதி ராஜா மணிகண்டன் சொல்றத காதுல வாங்கிக்காம அந்த பொண்ணுகள் கிட்ட பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கான். இப்படியே 2 பேருக்கும் இடையில அடிக்கடி சண்டை சச்சரவா இருந்திருக்கு. அதனால டென்ஷனான பாரதி ராஜா இவன் கொடுத்த பணத்தையும் திருப்பி தரமாட்டேங்க, பொண்ணுங்க கூட ஜாலியா இருக்கவும் விட மாட்டேங்கிறானேன்னு சொல்லி நண்பன்னு கூட பார்க்காம மணிகண்டனுடைய கதையை முடிக்க பிளான் போட்டிருக்கான். சம்பவத்தன்னைக்கு சாயங்காலம் மணிகண்டனுக்கு போன் பண்ண பாரதி ராஜா எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம், பழைய மாதிரி ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். பாரதி ராஜா அப்படி பேசினதும் மணிகண்டனும் மனசு மாறிட்டாரு. அதுக்கு பிறகு மணிகண்டன் வேலை பார்க்கிற இடத்துக்கு பாரதி ராஜா, விக்னேஸ்வரன், ஒரு 16 வயது சிறுவன் இவங்கெல்லாம் சேர்ந்து போயிருக்காங்க. அப்போ வேலையை முடிச்சுக்கிட்டு வெளியே வந்த மணிகண்டன் கிட்ட பாரதி ராஜா வா மச்சான் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுது, ஒரு கட்டிங் போட்டுட்டு வரலான்னு சொல்லி மணிகண்டன் வேலை பார்க்கிற இடத்துக்கு எதிரில உள்ள காட்டு பகுதிக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து மணிகண்டனுக்கு சரக்க ஊத்தி ஊத்தி கொடுத்திருக்காங்க. மணிகண்டன் மேல கொலவெறியில இருந்த பாரதி ராஜா தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து மணிகண்டனுடைய தலையை துண்டா அறுத்து துடிக்க துடிக்க கொலை செஞ்சிருக்கான். அதுக்கு பிறகு தலை இல்லாத மணிகண்டனுடைய உடலை கொக்கிக்குளம் கிராமத்துல உள்ள தரைப்பாலத்துல வீசி இருக்காங்க. அது கூடவே தலையையும் தூக்கி வீசின அந்த கும்பல் அது மேல ஒரு பெரிய கல்லை வச்சுட்டு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. அக்கம் பக்கத்துல உள்ள மக்களுக்கு துர்நாற்றம் வீசாம இருக்க உடலையும் தலையையும் வீசின இடத்துல கோழி கழிவுகளையும் உயிரிழந்த ஒரு தெரு நாயையும் அந்த இடத்துல வீசி இருக்காங்க. விசாரணையில மொத்த உண்மையும் தெரிய வரவே கொலை நடந்த இடத்துக்கு போன போலீஸ்காரங்க மணிகண்டனுடைய தலையில்லாத உடலை கைப்பற்றி இருக்காங்க. ஆனா தலைப்பகுதி கிடைக்காததால ஜேசிபி எந்திரத்தை வச்சு தேட சுமார் 17 மணி நேரத்துக்கு பிறகுதான் மணிகண்டனுடைய தலையை மீட்டிருக்காங்க. அதுக்கு பிறகு கொலையாளிகளான பாரதி ராஜா,
விக்னேஸ்வரன் 16 வயது சிறுவன்னு 3 பேர் மேலையும் மர்டர் கேஸ் ஃபைல் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற 2 பேரை தேடிக்கிட்டு இருக்காங்க. பள்ளியை முடித்துவிட்டு சோகத்துடன் வீடு திரும்பிய 5ஆம் வகுப்பு மாணவி. மகள் கூறியதை கேட்டு அதிர்ந்து போன பெற்றோர். மாணவியை கழிவறைக்கு அழைத்துச் சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட காலை உணவு திட்ட ஊழியர். பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஊழியருக்கு தண்டனை கிடைத்ததா? காவல்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? ஸ்கூலுக்கு போன சிறுமி சோகத்தோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. மகள் சோகமா வந்ததை பார்த்த பெத்தவங்க, என்னமாச்சு, டீச்சர் ஏதாவது திட்டுனாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த சிறுமி எதுவும் பேசாம சைலண்டாவே இருந்திருக்காங்க. சரி, கொஞ்ச நேரத்துல அவளே நார்மலா ஆயிடுவா அப்படின்னு பெத்தவங்க அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ராத்திரி ரொம்ப நேரம் ஆகிய பிறகும் சிறுமி ஸ்கூல்ல இருந்து வந்த மாதிரியே தான் இருந்திருக்காங்க. மக இப்படி இருக்க மாட்டாளே, என்ன ஆச்சுன்னு தெரியலையேன்னு பக்கத்துல போய் உட்கார்ந்து விசாரிச்சிருக்காங்க பெற்றோர். அப்பதான் புள்ள ஏன் இப்படி சோகமா இருக்காங்கிற காரணமே தெரிய வந்திருக்கு. ஸ்கூல்ல ஒரு சத்துணவு அங்கிள் என்ன பேட் டச் பண்ணாருப்பா. தனியா பாத்ரூமுக்கு கூட்டிட்டு போய் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி ஏதோ பண்ணாரு, எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி அழுது இருக்காங்க சிறுமி. அதை கேட்டதும் பதறி போன பெற்றோர், எங்கம்மா வலிக்குது, தெளிவா சொல்லுன்னு கேட்டிருக்காங்க. சிறுமி சொன்னதை கேட்டு அதிர்ச்சியான அவங்க நேரா ஸ்கூலுக்கு போய் பயங்கரமா சத்தம் போட்டிருக்காங்க. என்ன சார் சொல்றீங்க? அப்படியெல்லாம் எங்க ஸ்கூல்ல யாரும் பசங்க கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க. உங்க பொண்ணு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்து சத்தம் போடாதீங்க அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்ல இருந்தவங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சிறுமியோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரம்பூர் செம்பியம் பகுதியில உள்ள காமராஜர் நகர் மாநகராட்சி ஸ்கூல்ல 5வது படிக்கிற என் மகளை யாரோ பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க சார்னு அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அந்த புகாரின் அடிப்படையில வழக்கு பதிவு பண்ண போலீஸ் நேரா ஸ்கூலுக்கு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் இந்த கேடுகட்ட வேலையில ஈடுபட்டது காலை உணவு திட்ட ஊழியர் குணசேகர்னு தெரிய வந்துச்சு. அதுக்கு பிறகு குணசேகர் மேல போக்சோ வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி கம்பி எண்ண வச்சிருக்காங்க. மாணவிகளுக்கு குட் டச் எது, பேட் டச் எதுன்னு சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி பாதுகாக்க வேண்டிய பள்ளியிலேயே பாலியல் ரீதியா நடக்கிறதா எழுந்திருக்கிற குற்றச்சாட்டுகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பெத்தவங்கள் மத்தியிலும் மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்ப உள்ள சூழ்நிலையில ஸ்கூல், காலேஜ், ரோடு, ஆபீஸ்னு எல்லா இடத்திலயுமே பெண் பிள்ளைகளுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப எச்சரிக்கையாவும் கவனமாவும் இருக்கணுங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் உணர்த்திக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு.